திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பொதுமக்கள் வனவிலங்குகளுக்கு உணவளிப்பதை தவிர்க்க பச்சை நிழல் வலை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. கிரிவல பாதையில் வலம் வரும் பக்தர்கள் குரங்கு, மான் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவளித்து செல்கின்றனர். இதனால் வனவிலங்குகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதோடு உணவு தேடிச் செல்லாமலும் சாலை ஓரத்திலேயே காத்து கிடக்கின்றன. மேலும் பொதுமக்கள் உணவளிப்பதால் வனவிலங்குகளுக்கு உடல் உபாதையும் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் பச்சை நிழல் வலை அமைக்கும் பணியை வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோழிக்கொண்டை பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் அவை பறிக்கப்படாமல் செடியிலேயே விடப்பட்டுள்ளன. ராஜாதானி, மரிக்குண்டு, உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோழிக்கொண்டை மலர் சாகுபடி செய்யப்படுகிறது. முகூர்த்த நாட்கள் இல்லாத நிலையில் தற்போது பூக்களின் வரத்து அதிகமாக உள்ளது. இதனால் கடந்த 2 வாரத்திற்கு மேலாக கோழிக்கொண்டை பூக்களுக்கு மலர் சந்தைகளில் உரிய விலை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 1 கிலோ 20 ரூபாய்க்கும் கீழாக ஏலம் போவதால் இழப்படைந்த விவசாயிகள் வேறு வழியின்றி பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக கர்நாடகா, தமிழ்நாடு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்து வரும் நிலையில் 2 நாட்களாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் பிரதான அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காலாவதியான அனுமதி சீட்டை வைத்து மணல் அள்ளியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்குளம் கண்மாய் பகுதியிலிருந்து மண் எடுத்து அப்பகுதி விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் காலாவதியான அனுமதி சீட்டுகளை வைத்து மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து பொறுப்பு வட்டாட்சியர் காவல்துறையினரோடு அப்பகுதியில் சோதனை மேற்கொள்ள சென்ற போது மணல் அள்ளிக் கொண்டிருந்த இருவர் தப்பி ஓடினர். மணல் அள்ளுவதற்காக பயன்படுத்தப்பட்ட 2 டிராக்டர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சூட்கேஸில் இருந்து பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஆவரங்கம்பாளையத்தில் உள்ள அணுகுசாலை பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட உடல் கூராய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணிற்கு 20 முதல் 30 வயதிற்குள் இருக்கலாம் எனவும் அவர் யார், கொலை செய்யப்பட்டாரா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடல் கைப்பற்றப்பட்ட பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வரும் காவல்துறையினர் கூராய்வு அறிக்கை வந்த பின்னரே பெண்ணின் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தண்டவாள கிளிப்புகளை கழற்றிய சம்பவம் தொடர்பாக வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 16ஆம் தேதி பரமக்குடி அருகே தண்டவாளங்களில் இருந்த கிளிப்புகள் கழன்ற நிலையில் இருந்துள்ளது. இதுகுறித்து தண்டவாள பராமரிப்பாளர் அளித்த தகவலின் பேரில் ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டன. ஒப்பந்த முறையில் பணியாற்றி வந்த சத்தீஸ்கரைச் சேர்ந்த 2 தொழிலாளிகள் வேலைக்கு அமர்த்திய நிறுவனம் ஊதியம் வழங்காததால் ஆத்திரமடைந்து தண்டவாள கிளிப்புகளை கழற்றியது தெரியவந்தது. இதனையடுத்து சுரேஷ் அகரியா, நிதேஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் பகுதியில் சட்டவிரோதமாக பாறைகளை உடைத்து விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அரக்கண்டநல்லூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள அரசு புறம்போக்கு இடங்களில் அதிக அளவு பாறைகள் உள்ளதால் இதனை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்து விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக செயல்படும் இந்த நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரியில் பாலியல் வழக்குகளில் சிக்கியவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய இளைஞருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 60,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்த வழக்கில் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே சூறாவளி காற்றினால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. முக்கூடல் அருகே உள்ள திருப்புடை மருதூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி முத்து ஐயப்பன் வாழை மரங்களை பயிரிட்டுள்ளார்.
இந்நிலையில் கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சூறைக்காற்றால் சாய்ந்து சேதமானதாகவும் இதனால் 3 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயி தெரிவித்தார். மேலும் பயிர் பாதிப்புக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயி வலியுறுத்தியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக கர்நாடகா, தமிழ்நாடு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்து வரும் நிலையில் 2 நாட்களாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் பிரதான அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து கன்னியாகுமரியில் பொது கிணற்றை தூர்வாரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் பேரூராட்சி கூட்டத்திலிருந்து 6 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுக்கடை பேரூராட்சியில் 3 இடங்களில் பொது கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போதைய பேரூராட்சி தலைவர் ஜாக்லின் ரோஸ் கலாராணி அவரது தந்தை சொத்து என கூறி 9வது வார்டில் கிணறு அமைந்துள்ள பகுதியை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலை சீரமைக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டாவூரிலிருந்து பொன்னேரிக்கு செல்லும் சாலை 15 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் சேதமடைந்து மண் சாலை போல மாறியுள்ளது. மேலும் குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் பொன்னேரி அய்யநல்லூர் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. முன்விரோதத்தில் இளைஞரை வெட்டி கொலை செய்தவருக்கு தேனி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. கம்பம் பகுதியைச் சேர்ந்த பொன்னார் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு சாலையோர இளநீர் கடை அருகே பொன்னார் நின்றிருந்த போது அவ்வழியாக வந்த மகேந்திரனுடன் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பொன்னார் இளநீர் கடையில் இருந்த அரிவாளை எடுத்து வெட்டியதில் மகேந்திரன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த வழக்கு தேனி நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி அறிவொளி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் பொன்னாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். போர் வாகனங்களிலும் ஏஐ தொழில்நுட்பம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான போர் ஊர்தி தொழிற்சாலை முதன்மை மேலாண் இயக்குநர் சஞ்சய் திவேதி கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகளில் ஒன்றான கனரக வாகனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்டதன் 3வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சஞ்சய், உலக தரம் வாய்ந்த கவச வாகன தயாரிப்பாளராக உருவெடுப்பதே ஏவிஎன்இயின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு உள்நாட்டு சந்தையில் முன்னிலைக்கு வரவும் முயன்று வருவதாக தெரிவித்தார். அறிவியல் மற்றும் பொறியியல் பட்டதாரி மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி வகுப்பு சென்னை ஐஐடியில் தொடங்கப்பட உள்ளது. பட்டதாரி மாணவர்களை தொழிற்சாலைகளுக்கு தேவையான திறன் கொண்டவர்களாக மேம்படுத்தும் இலக்குடன் இப்பயிற்சி வழங்கப்பட இருக்கிறது. சென்னை ஐஐடியும் பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் நிறுவனமும் இணைந்து ஸ்வயம் பிளஸ் என்ற பெயரில் இந்த திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை இப்பயிற்சி வழங்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் சேர வரும் 3ஆம் தேதிக்கு முன் சென்னை ஐஐடி பிரவர்த்தக் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணுவியல் பாடம் கொண்ட பொறியியல், அறிவியல் டிப்ளமோ படித்தவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் ஆவர். செமி கண்டக்டர் தொடர்பான பாடங்கள் இப்பயிற்சியில் கற்பிக்கப்பட உள்ளன. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 89,000 ஆண்டுகளில் எவரெஸ்டின் உயரம் 49 முதல் 164 அடி வரை அதிகரித்திருக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்.
பூமி பந்திற்கு கீழே உள்ள இந்திய தட்டும் யுரேஷிய தட்டும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு அதனால் ஏற்படும் அழுத்தத்தின் வெளிப்பாடு எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் அதிகரிக்க காரணமாவதாக புவியியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த நிகழ்வு அறிவியல் ரீதியாக ஐசோஸ்டாட்டிக் ரீபவுண்ட் எனப்படுகிறது. எவரெஸ்ட் சிகரம் உருவானதிலிருந்து சிறிது சிறிதாக வளர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். பவானிசாகரை அடுத்த அடர்ந்த வனப்பகுதியான கெஜலட்டி பகுதியில் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட தர்கா அமைந்துள்ளது. 300 ஆண்டுகள் பழமையான இந்த தர்காவில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் வக்ஃபு வாரியம் சார்பில் விழா நடத்த கமிட்டி அமைக்கப்பட்டது. 8 பேர் கொண்ட விழா கமிட்டியின் நிர்வாகத்தில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தர்காவுக்கு வந்த இஸ்லாமியர்களுக்கு கந்தூரி விருந்து வழங்கப்பட்டது. அதிகாலையில் மாயாற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வந்து பிரார்த்தனை செய்தனர். அங்கு மாயாற்றின் புனித நீருடன் சந்தனத்தை கலந்து எடுத்து வந்து இறைவனுக்கு செலுத்தினர். விழாவில் கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 10,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். சந்தனக்கூடு விழா அடர்ந்த காட்டுப்பகுதியில் நடந்ததால் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மெய்யழகன் படத்தின் நீளம் குறைக்கப்பட்டுள்ளதாக இயக்குநர் பிரேம்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெய்யழகனை உணர்ந்து புரிந்து கொண்ட பெரும்பாலானோரின் அன்பும் ரசனையும் பிரமிக்க வைக்கின்றன என்று கூறியுள்ளார். மேலும் படத்தில் 18 நிமிடங்கள் 42 நொடிகள் குறைக்கப்பட்டு 2 மணி நேரம் 38 நிமிடங்களாக திரையிடல் தொடரும் என்றும், மெய்யழகனின் நீளம் மட்டுமே குறைக்கப்பட்டிருக்கிறது, அவன் பேசும் அன்பும் திரை அனுபவமும் சற்றும் குறையவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் திரைப்படம் கடந்த வாரம் வெளியானது. படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வந்தாலும் 2ஆம் பாதி சற்று நீளமாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தனக்கு ஒதுக்கப்பட்ட 14 வீட்டுமனைகளை முடாவிடம் ஒப்படைக்க அவரது மனைவி பார்வதி முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து முடா ஆணையத்திற்கு அவர் எழுதிய கடிதத்தில், மைசூரில் 3 ஏக்கர் 16 சென்ட் அளவுள்ள தனது நிலத்தை கையகப்படுத்தியதற்காக மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் விஜயநகரில் 14 மனைகளையும் இழப்பீடு தொகையையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த 14 மனைகளின் பத்திரங்களை ரத்து செய்து இழப்பீட்டு தொகையையும் மீண்டும் திருப்பித் தர விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர், இதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கவும் வேண்டுகோள் வைத்துள்ளார். மார்பக புற்றுநோயாளிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் மகாராஷ்டிராவில் உள்ள சிட்டி மருத்துவமனையில் 42 வயது பெண்ணுக்கு டைட்டானியத்தால் ஆன மெஷ் பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு கடந்த ஜூலையில் மார்பக புற்றுநோயின் 3ஆம் நிலை கண்டறியப்பட்டுள்ளது. புற்றுநோய் கட்டியின் அளவும் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு இருந்துள்ளது. நோயின் தீவிரத்தால் அந்த பெண்ணுக்கு உடனடியாக கீமோதெரபி கொடுக்க மருத்துவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. 2 மார்பகங்களையும் இழந்த பெண்ணுக்கு HN ரிலையன்ஸ் மருத்துவமனையில் டைட்டானியத்தால் ஆன மெஷ் பொருத்தியதாக அந்த மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவின் தலைவர் மருத்துவர் ஹரிபக்தி தெரிவித்துள்ளார். தங்கள் இலக்கு புற்றுநோயை சரி செய்வது மட்டுமல்ல என்று தெரிவித்த அவர், அந்த பெண் தன்னம்பிக்கையுடன் வாழ வகை செய்ய வேண்டும் என்பதற்கான டைட்டானியம் மெஷ் பொருத்தியதாக தெரிவித்தார். இதற்காக சிலிக்கானால் ஆன மார்பகங்களை வடிவமைத்து அதனை டைட்டானியம் மெஷ் பாக்கெட்டில் வைத்து பொருத்தியதாக கூறியுள்ளார். பார்ப்பதற்கு இயற்கையான மார்பகங்களை போன்றும் அதிக வடுக்கள் இல்லாமலும் தோள்பட்டை அசைவுகளின் போது மாற்றங்கள் ஏற்படாமலும் இருக்கும் என மருத்துவர் ஹரிபக்தி கூறியுள்ளார். விலங்குகளின் திசுக்கள் இதற்கு பயன்படுத்தப்படவில்லை என்றும் இந்த டைட்டானியம் மெஷ்ஷால் எவ்வித அலர்ஜியும் ஏற்படாது எனவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி மூடப்பட உள்ளதாக சுற்றறிக்கை விடப்பட்டதை தொடர்ந்து மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குமாரபாளையம் சேலம் சாலை பகுதியில் கடந்த 60 ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. நிர்வாக காரணங்களுக்காக 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதல் இந்த பள்ளி மூடப்படுவதாக பள்ளி அறிவிப்பு பலகையில் சுற்றறிக்கை ஒட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பள்ளியில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவிகள் தங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என கருதி
பெற்றோர்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு காணப்படும் என கூறி சமாதானம் செய்தனர். இதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பெண்ணை டிராக்டர் ஏற்றி கொன்ற கந்துவெட்டி காந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். சோனாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த காந்தி என்பவரிடம் பணம் வாங்கிய விவகாரத்தில் அசலும் வட்டியும் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூடுதல் வட்டி கேட்டதாக கூறப்படும் காந்திக்கும் பணம் வாங்கிய இந்துமதி குடும்பத்துக்கும் பகை ஏற்பட்டது. இதில் இந்துமதி மீது டிராக்டரை ஏற்றி கொன்றுவிட்டு தப்பிய காந்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் மீது கொலை முயற்சி, வாகனத்தை சேதப்படுத்துதல், கந்துவட்டி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 ஏக்கர் நிலத்தை தனிநபர் பெயருக்கு மாற்றம் செய்ய உதவிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் கொடுத்தனர். மணக்குடியில் ஒருங்கிணைந்த புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதன் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் போலி ஆவணங்கள் மூலமாக தனது பெயருக்கு மாற்றியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு இணை சார்பதிவாளர், மண்டல துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகிய 3 பேரும் காவல் ஆய்வாளர், வட்டாட்சியர் ஆகியோரின் கையெழுத்தில் மோசடி செய்து போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்டு அந்த இடத்தில் பூங்கா, சமுதாய கூடம் உள்ளிட்டவற்றை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். லடாக்கைச் சேர்ந்த ஆர்வலர் சோனம் வாங்சக் உட்பட 120க்கும் மேற்பட்டோரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். லடாக் யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றும், பொது பணித் தேர்வு மூலம் ஆட்சேர்ப்பு பணிகளை விரைந்து நடத்த வேண்டும் என்றும், லே, கார்கில் மாவட்டங்களை தனித்தனி மக்களவை தொகுதிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் இதை வலியுறுத்தி பேரணியாக சென்றபோது லடாக்கைச் சேர்ந்த பருவநிலை ஆர்வலர் சோனம் வாங்சக் உள்ளிட்ட 120க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லி எல்லைப் பகுதியில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் மத்திய டெல்லி பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் சேருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தடையை மீறி பேரணியாக சென்றதால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹொசூர் அருகே கர்நாடக மாநில எல்லைப் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பாகிஸ்தானியர் ஒருவர் குடும்பத்தினருடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆனைக்கல் தாலுகாவிற்கு உட்பட்ட ஜிகினி என்ற பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்திய சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போலி ஆவணங்களோடு கடந்த 6 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இவர்கள் தங்கியிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரஷீத் அலி சித்திக் என்ற அந்த பாகிஸ்தானியர் வங்கதேசத்திற்கு சென்று அந்நாட்டைச் சேர்ந்த ஆயிஷா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து போலி ஆவணங்களுடன் தங்கியிருந்துள்ளார். 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு மது வாங்க வந்தவரின் வாகனத்திலிருந்து பணத்தை திருடிய 3 பேரை 2 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். காடையம்பட்டி அடுத்த பாபிசெட்டிப்பட்டியை பகுதியைச் சேர்ந்தவர் நீதிபதி. கட்டுமான வேலை செய்து வருகிறார். இவர் மாடு வாங்குவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்றுள்ளார். செல்லும் வழியில் மதுபான கடையில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது டாஸ்மாக் வாசலில் நின்று கொண்டிருந்த 3 பேர் வாகன சீட்டுக்கு அடியில் இருந்த பணத்தை திருடிச் சென்றனர். சந்தைக்கு சென்று பார்த்தபோது பணப்பை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் தீவட்டிப்பட்டி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். டாஸ்மாக் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் 2 மணி நேரத்திற்குள் 3 பேரையும் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காலாண்டு விடுமுறை நாளில் தனியார் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காலாண்டு தேர்வு முடிவுற்று அக்டோபர் 7ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாட்களில் பள்ளிகள் செயல்படக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குருசாமி பாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அரசு உத்தரவை மீறி செயல்படும் இப்பள்ளியின் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
இதுகுறித்து மாவட்ட கல்வி அலுவலரிடம் கேட்டபோது தனியார் பள்ளியில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்படுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. விமான நிலையம் இன்று முதல் நாள் முழுவதும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு நேர சேவைகளுக்கு எந்த நிறுவனமும் தற்போது வரை முன்வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வழக்கம் போல் காலை 7 மணி முதல் இரவு 8:35 மணி வரை மதுரை விமான நிலையம் இயங்கும் என அதன் இயக்குநர் முத்துக்குமார் கூறியுள்ளார். இரவு நேர சேவைகளுக்கு கூடுதலாக 50 CISF வீரர்கள் மட்டுமே தற்போது வரை வந்துள்ளதாகவும் விமான நிறுவனங்கள் அழைப்பு விடுத்தவுடன் கூடுதல் வீரர்கள் வர உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இரவு நேரங்களில் தனியார் விமானங்கள் மற்றும் தனிநபரின் விமானங்கள் இறங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் கூறியுள்ளார். இந்தியா, சீனா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இன்றி இலங்கையில் 6 மாதங்கள் தங்கலாம் என்ற அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய பொருளாதார பலமாக சுற்றுலா உள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் சுற்றுலா பெரிதும் பாதிக்கப்பட்டதால் அந்நாடு கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. அதனை சரி செய்யும் நோக்கோடு விசா நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியா, சீனா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ரஷ்யா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு விசா இன்றி பயணிக்கலாம். 6 மாதங்கள் வரை அங்கு சுற்றுலா பயணியாக தங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நவராத்திரியை முன்னிட்டு பீங்கான் மற்றும் மண் பொம்மைகள் விற்பனைக்காக வந்துள்ளன. விருத்தாச்சலம் பீங்கான் தொழிற்பேட்டையில் தொழிலாளர்கள் பீங்கான் பொம்மை மற்றும் அகல் விளக்குகளை செய்து வருகின்றனர். நவராத்திரியை முன்னிட்டு அலுவலகங்கள், வீடுகள், கோயில்களில் நவராத்திரி கொலு வைப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பலர் நேரடியாக வந்து பீங்கான் பொம்மைகளை வாங்கிச் செல்கின்றனர். சாமி சிலைகள், பறவைகள், விலங்குகள், கலாச்சாரத்தை வலியுறுத்தும் பொம்மைகள், தலைவர்களின் பொம்மைகள் என அனைத்து வகை பொம்மைகளும் 50 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றன. மண் பொம்மைகள் வண்ணம் தீட்டப்பட்டு செராமிக் பொம்மை போன்று வரத்து அதிகரித்துள்ளதால் பீங்கான் பொம்மைகள் விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். அந்த நவராத்திரிக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் பொம்மைகள் பார்த்தீங்கன்னா செட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு, தசாவதாரம், கிருஷ்ணர் செட்டு, முருகர் செட்டு, பெருமாள் தசாவதாரம் செட்டு, அஷ்டலட்சுமி, சீமந்த செட்டு, காதுகுத்து செட்டு, அதுக்கப்புறம் ராமர் செட்டு, ராமர் பட்டாபிஷேக செட்டு, இந்த மாதிரி செட்டுகள் எல்லாம் எங்கள்கிட்ட வச்சுருக்குறோம். வச்சுருந்தாலும் இப்போ கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இன்னும் வியாபாரிகள் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு சுமார் 1000 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளின் திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள பிரயாக்ராஜ் நகரத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. வரும் ஜனவரி 12ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கும்பமேளா நிகழ்ச்சிக்காக கூடுதலாக 992 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் 174 ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்கவும், பிரயாக்ராஜ் அயோத்தியா, வாரணாசி பிரயாக்ராஜ் மார்க்கத்தில் 140 சிறப்பு ரயில்களை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யவும் ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது.